ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஒய் டூ ஸ்டார்ஸ் ட்விங்கிள்? ட்விங்கிள் அதாவது ட்விங்கிள்னா தெரியும், ஏன் பிளிங்க் ஆகி தெரியுதுன்னு கேட்டுக்காங்க. சரியா? ஸோ நம்ம பூமியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா ஸ்டார்ஸ் எங்கே இருக்குது? ரொம்ப தூரம் இருக்குது. ரொம்ப தூரம்னா நம்மளோட கற்பனைக்கே எட்டாத தூரத்தில் இருக்குது. ரைட்? ஸோ இப்போ ஸ்டார்ஸ் தான் வந்து லைட் சோர்ஸு. அதுலேருந்து இன்டென்சிட்டி குறைவான லைட் தான் வரும் நமக்கு. சரியா? அப்படி வரும்போது நம்ம அட்மாஸ்பியரை சுற்றி இருக்குது, நம்ம எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு ஏர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அதில் டென்சிட்டி வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இதான் நம்ம அட்மாஸ்பியர். சரியா? ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர், அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? லாஸ்ட்டில் இருக்குது எக்ஸோஸ்பியர். சரியா? இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் கீழேருந்து மேலே போக 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 என்ன ஆகும்னா டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏர் டென்சிட்டி என்ன ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? அப்போ இதில் ஒரு டென்சிட்டி இருக்கும், இதில் ஒரு டென்சிட்டி இருக்கும், இதில் ஒரு டென்சிட்டி இருக்கும், இதில் ஒரு டென்சிட்டி இருக்கும், இதில் ஒரு டென்சிட்டி இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பார்க்க தான் ஏர்ன்ற மாதிரி இருந்தால் கூட இது வந்து எல்லாமே வேறு வேறு மீடியம் தானே. அப்போ உள்ளே வரக்கூடிய லைட் ரேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அது என்ன ஆகும்? ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ரெஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த பாருங்களேன், நேராக வர லைட்ஸ் என்ன ஆகுது? ரெஃப்ராக்ட் ஆகிட்டே இருக்கா? ரெஃப்ராக்டே இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன தெரியுது? ஸ்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்ஸ் வந்து அப்படியே ட்விங்கிள் ஆகிற மாதிரி தெரியுது. சரியா?